கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் பார்க்கும் வேத தலைப்பு, நம்மை ஆளுகை செய்வது எது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்கு தேவன் பகலையும் இரவையும் ஆளுவதற்கு 2 சுடர்களை படைச்சிருக்காரு. அதாவது இந்த உலகத்தை ஆள்றது 2 சுடர்கள். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். சூரியன் பகலை ஆளுகை செய்கிறது, சந்திரன் இரவை ஆளுகை செய்கிறது. இதுபோல தான் நம்ம உடலை படைச்சிருக்கிறாரு. நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற மனதையும் படைச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம உடலை ஆளுகை செய்யக்கூடியது, நம்மை ஆளுகை செய்யக்கூடியது 2 தான் படைப்பு. அது என்னென்னா, இருள் ஒன்று, ஒளி ஒன்று. இந்த 2 தான் நம்மளை ஆளுகை செய்யுது. இந்த 2 தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியதும் 2 தான், சூரியன் சந்திரன். அதுபோல் நம்ம மனதையும் ஆளுகை செய்யக்கூடியதும் 2 தான். ஒன்று இருள், இன்னொன்று ஒளி. இது 2 தவிர வேறு எதுவுமே படைக்கப்படவில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ இந்த 2ல் நாம் எதை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம கையிலே கொடுத்துருக்குறாரு ஆண்டவர். நாம் எதை தேர்ந்தெடுத்து நாம் வாழணும் அப்படிங்கிறத நம்ம கையிலே கொடுத்துட்டாரு. நாம் இருளை பற்றி பார்த்துருக்குறோம், ஒளியை பற்றி பார்த்துருக்குறோம். அதில் இன்னும் நம்ம விரிவாக பார்க்குறது என்னென்னா, ஆசீர்வாதம் சாபம். இதோ இன்று, அதாவது உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சுட்டேன். அதாவது நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டாரு. ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. ஆசீர்வாதம் என்பது ஒளி, அதாவது பரிசுத்தம், கிறிஸ்துவானவர். சாபம் என்பது இருள், பாவம், பிசாசு. அப்போ எது வேணும் நமக்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஆசீர்வாதத்தை நாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் நடக்கணும். சாபத்தை சூஸ் பண்ணிட்டோம்னா அவருக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம அறிவில் நமக்கு என்ன எண்ணமெல்லாம் தோணுதோ, நமக்கு எண்ணங்கள் தோன்றபடியே நாம் ஓடிக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த வாழ்க்கை சாபமாக இருக்கும், எந்த ஆசீர்வாதமும் இருக்காது அப்படிங்கிறது தான் வேதம் சொல்லுது. அடுத்ததாக இன்னும் ஒரு வசனம் பார்ப்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அடுத்த வசனமெல்லாம் வாசித்து பார்த்துக்கங்க. அதாவது ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஜீவன்னா ஆசீர்வாதம், மரணம்னா சாபம். ஜீவன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மரணம்னா பிசாசு. அப்போ இது 2ல் எது வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மனதில் 2 தான் இருக்குது நம்ம ஆளுகை செய்யக்கூடியது. நம்ம இருளை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம எண்ணங்கள் எப்படியெல்லாம் ஓடுதோ அப்படியே நம்ம செயல்களும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ கர்த்தருக்கு விரோதமாகவே நாம் இருப்போம். அப்போ நம்ம வாழ்க்கையில் சாபந்தான் வரும், பிரச்சனை தான் வரும், வியாதி தான் வரும், வேதனை, வியாக்குலம், இதெல்லாம் நம்மளை வரும். இதெல்லாம் நம்மளை பிடிச்சிக்கும். அப்போ நாம் என்ன சொல்லுவோம், எனக்கு ஏன் இந்த வேதனை வந்துச்சு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு,
எனக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு, நான் என்ன பாவம் செஞ்சேன், கடவுளுக்கு கண் இல்லையா, என்னை பார்க்கலையா அப்படின்னெல்லாம் நம்ம கர்த்தரை முறுமுறுப்போம். இப்போ நாம் அவரே வச்சுட்டாரு, நமக்கு ஆசீர்வாதத்தையும் வச்சுட்டாரு, சாபத்தையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டாரு. அப்போ நம்ம சாபத்தை சூஸ் பண்ணிவிட்டு, பிசாசு சூஸ் பண்ணிவிட்டு நாம் அவரை முறையிட்டு திட்டினோம்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்கள். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறோம், இதிலேருந்து எப்படி நாம் மீண்டு வர்றது, எப்படி இருளிலிருந்து நம்ம மீண்டு வர்றது, சாபமான வாழ்க்கையை விட்டு நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் தான் சொல்கிறார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரை கூப்பிடணும், அவரை நோக்கி பார்க்கணும் நாம். அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தேடணும். அவரை தேடி அவர் கட்டளை என்னவோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கவனித்து நாம் அவர் வழியில் நடக்கும்போது நமக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். சாபமெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். வியாதியெல்லாம் குணமாகும். பிரச்சனையெல்லாம் ஓயும். நிம்மதியும் சமாதானமும் வாழ்க்கையில் பெருக்கெடுக்கும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஈஸியாக, ஆசீர்வாதமாக, சமாதானமாக கர்த்தரால் நமக்கு அமையும். அப்போ நம்ம நல்லா வாழணும், நல்ல கர்த்தரோட அருளால் நாம் நிம்மதியாக இருக்கணும், கர்த்தரோட கிருபையால் சந்தோஷமும் சமாதானமாக நாம் இருக்கணும் அப்படின்னா நாம் கிறிஸ்துவை தான் சூஸ் பண்ணணும். அவரை சூஸ் பண்ணால் வாழ்க்கை செழிப்பாக மாறும். அப்போ தான் வாழ்க்கையே செழிப்பாக மாறும், வறட்சியெல்லாம் இருக்காது. இப்போ நாம் இருளை சூஸ் பண்ணிவிட்டு, மரணத்தை சூஸ் பண்ணிவிட்டு, நமக்குள்ள இருந்துக்கிட்டு, பிரச்சனையில் இருந்துக்கிட்டு கடவுளை திட்டினோம்னா அது ஒருபோதும் அவர் கேட்கவே மாட்டார். அவர் எந்த உதவியும் செய்யவும் முடியாது. உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள், எது உங்களுக்கு வேணும்னு சூஸ் பண்ணுங்கள், அந்த வழியில் நீங்கள் நடங்க. நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.